ஏற்கனவே 9 முறை ஜெயிச்சவர். எனவே செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு என்று சொன்னாலும் அவரை எதிர்த்துள்ள அதிமுக கூட்டணியின் விபி பிரபு, அவருடைய நெருங்கிய உறவினர், அதே கேஸ்ட் கால்குலேஷன் எல்லாமே இருக்கு. ராஜினாமா பண்ணிவிட்டு திரு விஜயோடு சேர்ந்து நிற்கிறார். அவர் இங்கே திமுக சார்பாக தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் கொங்குநாடு மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு ஈஸ்வரன் அவர்கள். வேலு இந்த சீட்டை உறுதியாக மீண்டும் கைப்பற்றும். இது முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் தொகுதி. அவர் தற்போது இங்கு வேட்பாளராக நிற்கிறார். அவர் தற்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இதை வெற்றி பெற்றால் அதை ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். வானூர் தொகுதியில் நின்று தோற்றார். இந்த முறையும் இவருக்கு பெரிய சப்போர்ட் இருப்பதாக களத்தில் இல்லை. திரு அன்னியூர் சிவா முந்துகிறார். தாவேகா திமுக வாக்குகளை பிரித்தால் ஒரு இழுபறி நிலை வரலாம். அட்வான்டேஜ் அன்னியூர் சிவா திமுக. i+TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. i+ மற்றும் 4ஆம் தூண் இணைந்து வருகின்ற தேர்தல் பெருவாரியாக 4 முனை போட்டியாக இருக்கிறது. அதை தாண்டி 5வது முனை 6வது முனையெல்லாம் இருந்தாலும் களத்தில் போட்டி 4 முனை. இந்த 4 முனையிலும் 234 தொகுதியிலும் யார் வேட்பாளர்கள் சென்ற 3 முறை இதே தொகுதிகளில் எந்த கூட்டணி வென்றது, எவ்வளவு ஜெயிச்சாங்க, அந்த தொகுதியோட வரலாறு புரியும். இந்த முறை கள ஆய்வுகள் படியாக யார் முந்துகிறார், அடுத்த 5 ஆண்டுகளில் மக்களின் பார்வையில் யார் எம்எல்ஏவாக இருக்க முடியும் என்ற கருத்து கணிப்பையும் சேர்ந்து 4ஆம் தூணின் i+ இந்தியாவின் நம்பர் 1 LED டிவியும் சேர்ந்து தருகிறது. வாருங்கள் பார்ப்போம். ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதிகள் இருக்கிறது. அந்தியூர், பவானி, பவானிசாகர், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, கோபிச்செட்டிப்பாளையம் ரொம்ப முக்கியமான தொகுதி, மொடக்குறிச்சி மற்றும் பெருந்துறை. இந்த 8 தொகுதிகளில் 4 முனைகளில் 4 அணிகளிலும் யார் யார் நிற்கிறார்கள், கடந்த 3 தேர்தல்களில் யார் யார் எவ்வளவு ஓட்டில் ஜெயிச்சாங்க, இந்த முறை யாருக்கு வெற்றி வாய்ப்பு, அனைத்தையும் விரிவாக பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் தொகுதி. இந்த தொகுதி தொடர்ச்சியாக 2011லையும் 16லையும் அதிமுக வசம் இருந்தாலும் தற்போது திமுக வசம் இருக்கிறது. திமுக சார்பாக எம் சிவபாலன் நிற்கிறார். அதிமுக சார்பாக ஹரிபாஸ்கர், தாவேகா சார்பாக விஜய் வெங்கடேஷ் மற்றும் நாம் தமிழர்ல ஆனந்தி. அந்தியூரில் 2011 அதிமுக கூட்டணி 25,254 வாக்குகள் முன்னணியிலும், 2016 5,312 வாக்குகள் முன்னணியிலும் வெற்றி பெற்றது. ஆனால் 2021 களம் மாதிரி திமுக 1,275 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. தற்போது கொங்கு பெல்ட்டில் அட்வான்டேஜ் அதிமுக என்ற நிலையில் இருக்கிறதுல ஹரிபாஸ்கர் வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு இருக்கு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி பவானி தொகுதி. பவானி தொகுதியை பொறுத்தவரை இது அதிமுகவின் கோட்டையாகவே தொடர்கிறது. இங்கே திமுக சார்பாக KA சேகர், அதிமுகவில் KC கருப்பண்ணன், தாவேகா சார்பாக MP பாலகிருஷ்ணன், நாம் தமிழர்ல மேனகா தேவி. 2011 அதிமுக 28,041 வாக்கள், 2016 கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்ற போதும் 24,887 வாக்கள், மீண்டும் 2021 22,523 வாக்கள் அதிகம் பெற்று வெற்றி பெற்று இதை தன் வசமே வைத்திருக்கார்கள். இந்த முறையும் இந்த ஈரோடு பவானி சீட்டானது அதிமுக கருப்பண்ணன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அடுத்து நாம பார்க்கறது பவானி சாகர் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறவே இல்லை கடந்த 3 முறை. இங்கே இதில் திமுக கூட்டணியில் CPIக்கு கொடுத்துருவாங்க. அவர் கடந்த 2-3 முறையாக அவங்களே நின்று தோக்குறாங்க. அதிமுக சார்பில் பன்னாரி நிற்கிறார். தாவேகா சார்பாக தமிழ்ச்செல்வி, நாம் தமிழர் சார்பாக சௌந்தர்யா. பவானி சாகர் சீட்டில் 2011 19,403 வாக்குகள் முன்னிலை பெற்று அதிமுக வென்றது. மீண்டும் 2016 13,104 வாக்குகள், 2021 16,008 வாக்குகள். இந்த ஏரியா முழுக்க கொங்கு பகுதியில் 98 நடந்த குண்டுவெடிப்புக்கு பின்பாக இது கோவை முழுக்கவே அதிமுக சார்பாக ஆயிட்டது. அதன் பிறகு ஒரு மாவட்டத்துக்கும், கோவைக்குன்னு சொன்னால் வேலுமணி அவர்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. சேலம் என்றால் எடப்பாடி, இங்கே நாமக்கல்ல இவர் அந்த தங்கமணி, இந்த மாதிரி வந்த பிறகு அவர்கள் அத்தனை சீட்டையும் எடுக்கிறார். இந்த முறை பவானி சாகரை தொடர்ந்து அதிமுகவின் பன்னாரி வெற்றி பெறுகிறார். நாம் அடுத்து பார்க்குற இருக்கிற தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதி. இது கொஞ்சம் வித்தியாசமான தொகுதி. மக்களுக்கு ஞாபகம் இருந்தால் இதில் சென்ற முறை காங்கிரஸ் சார்பாக
திரு ஈவேரா EVKS இளங்கோவனுடைய மகன் வெற்றி பெற்று அவர் இறந்த பிறகு மீண்டும் EVKS இடைத்தேர்தலில் ஜெயிச்சு அவரும் இறந்து போய் மீண்டும் ஒரு முறை தேர்தல் வந்தது. அங்கே பணமழை கொட்டியது. ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னே வந்துச்சு. மீண்டும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ்கே கொடுத்துருக்காங்க. அதிமுக சார்பாக மனோகரன் நிற்கிறார். பாலாஜி தாவேகாவிலும், தாண்டவமூர்த்தி நாம் தமிழர்ல நிற்கிறாங்க. 2011 எதிர்ப்பலை இருந்தபோது 73,000 வாக்கில் அதிமுக வெற்றி பெற்றாலும் இது 2016 37,774 குறைஞ்சது. இது 2021 இங்கே காங்கிரஸ் சார்பாக EVKS இளங்கோவனுடைய மகன் இது தான் ஜெயிச்சது. இந்த முறை இங்கே கூட்டணி பலத்தை பார்த்தால் இவங்களுக்கு இருந்தால் கூட ஒரு இழுபறியாக இந்த முறை இந்த சீட்டு அதிமுகவிற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஈரோடு மேற்கு தொகுதி. ஈரோடு மேற்கு தொகுதி ஒரு முக்கியமான VVIP தொகுதி. அமைச்சர் S. முத்துசாமி திமுகவின் கரண்ட் வேட்பாளராக இருக்கிறார். அவரே தான் இந்த முறை போட்டியிடுகிறார். இப்போது MLA அவர்தான். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் தமாக சார்பாக திரு M. யுவராஜா நிற்கிறார். தாவேகா சார்பாக ஆனந்த் மோகன் மற்றும் நாம் தமிழர்ல விஜய். இந்த ஈரோடு மேற்கு 2011 அதிமுக 38,301 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2016 15,933 வாக்குகளில் வெற்றி பெற்றாலும் 2021 இதில் திரு முத்துசாமி சீட்டு மாறி இங்கே 4,709 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியுள்ளார். தற்போதைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா முத்துசாமி வயதானவர், அவருக்கு பதிலாக யுவராஜ் வர வேண்டும் என்ற ஒரு நிலையில இருந்தாலும் இவர் இங்க இரட்டையில நிற்காம தாமரையில் நிற்பதால் ஒரு இழுபறியாக இருக்கிறது. தற்போதைய நிலை இது இழுபறின்னு தான் சொல்ல முடியும். அட்வான்டேஜ் முத்துசாமின்னு வேணா சொல்லலாம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி. இதுவும் அதிமுக கோட்டையாகத்தான் தொடர்கிறது. ஆனால் லீடு பார்த்தாலே தெரியும். இங்கே திமுக கூட்டணியில் மதிமுகவை சேர்ந்த செந்தில்நாதன் நிற்கிறார். அதிமுக கூட்டணியில பாஜகவை சேர்ந்த கிருத்திகா சிவகுமார் நிற்கிறார். தாவேகாலிருந்து சண்முகம், நாம் தமிழர்லேருந்து அருண். இந்த கிருத்திகா சிவகுமார் யாருன்னா தற்போதைய MLA உடைய மருமகள் தான் இவங்க. ஆனாலும் இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா 2011 40,362 வாக்குகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. 2016 தனியாகவே 2,222. சென்ற முறை வெறும் 281 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. இந்த முறை களத்தின் அடிப்படையில் பார்த்தா கிருத்திகா சிவகுமாருக்கு இருந்தாலும் திரு செந்தில்நாதன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி பேகு. அவர் ஒரு நல்ல 2 கல்லூரி ஓனர்லாம் சொல்கிறாங்க. இவர் இங்கு பணத்தை இறக்கி செலவு செய்யும் பொழுது புதிய வேட்பாளர், அரசியலுக்கே புதியதான கிருத்திகா சிவகுமார் வெற்றி பெற முடியுமா? தற்போதைய நிலையில் இழுபறி அட்வான்டேஜ் கிருத்திகா என்று இருக்கிறது. பட் செந்தில்நாதன் உழைப்பு நல்லபடியாக இருக்கிறது. இப்படியும் அப்படியும் மாறலாம் இந்த தொகுதி. நாம் அடுத்து பார்க்கறது ஈரோடு ஒட்டி உள்ள பெருந்துறை தொகுதி. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக சார்பாக தோப்பு வெங்கடாச்சலம் என்ன இங்கிருந்து அங்கே போனவர் தான். அதிமுக சார்பாக ஜெயக்குமார், தாவேகா சார்பாக VT அருணாச்சலம், நாம் தமிழர் சார்பாக லோகு. இந்த தொகுதியுடைய நீங்கள் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தாலே 11, 16, 21 3 முறையும் பெருந்துறையை அதிமுகவே தன்வசம் வைத்துள்ளது. 2011 தேமுதிக கூட்டணியில் 42,167 வாக்குகள் முன்னணியில் வென்றது. மீண்டும் 2016 கூட்டணி ஏதும் இல்லாமல் தனியாகவே 12,721 வாக்குகள், 2021 14,507 வாக்குகள். இந்த முறையும் இந்த தொகுதி அதிமுகவுக்கு செல்கிறது. ஜெயக்குமார் வெல்லவே வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது ஒரு VIP தொகுதி, கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி. தாவேகா சார்பாக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் நிற்கிறார். இவர் கிட்டத்தட்ட MGR காலத்திலிருந்து MLA-வாக இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருபவர். இங்கே திமுக சார்பாக நல்லசிவம், அதிமுக சார்பாக VP பிரபு. இவருடைய நெருங்கிய திரு செங்கோட்டையன் நெருங்கிய உறவினர் தான். இது தாவேகா சார்பாக செங்கோட்டையன், நாம் தமிழர் சார்பாக MK சீதாலட்சுமி. ஈரோடு தொகுதியில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 41,912 வாக்கில் 2011 திரு செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்கார். அவரே தனியாக கூட்டணியே இல்லாத போது அவருடைய லீடு 11,223 குறைஞ்சது. மீண்டும் 2021 கூட்டணி இருந்தபோது 28,563 இருந்தது. சரி, இந்த தொகுதியை வெளியிலிருந்து பார்க்குறப்ப ஏற்கனவே 9 முறை ஜெயிச்சவர், எனவே செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு என்று சொன்னாலும் அவரை எதிர்த்துள்ள அதிமுக கூட்டணியின் VP பிரபு, அவருடைய நெருங்கிய உறவினர், அதே கேஸ்ட் கால்குலேஷன் எல்லாமே இருக்கு. என்ன ஒரு சிக்கல்னா அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவருமே மாமா
சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டு செங்கோட்டையனை கூப்பிட்டவர்களே எதிர்க்கிறார்கள் என்ற நிலையில் தற்போது இபிஎஸ் வெளியிலிருந்தா கொண்டு வந்து தன்னிடமிருந்து விலகியவரை தோற்கடிக்கணும்னு போட்டிருக்கிறதுனால தற்போது இது இழுபறியாக அட்வான்டேஜ் அதிமுக என்ற நிலைதான் இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் ஒரு முக்கியமான மாவட்டம். இங்கே 2 விஷயங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பாடி பில்டிங்கு, முட்டை, அது தவிர நிறைய பள்ளிகள், அதாவது +1 +2 இங்கே படித்தேன்னா மெடிக்கல் கிடைக்கும்னு ஒரு காலத்தில் நிறைய பள்ளிகள் வந்தது. இப்பொழுதும் பல நடக்கின்றது. இதில் மொத்தம் 6 தொகுதிகள் உள்ளது. குமாரபாளையம், பரமத்திவேலூர், ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு. இந்த 6 தொகுதிகளிலும் 4 அணியிலிருந்து யார் நிற்கிறார்கள், சென்ற 3 முறை எப்படி யார் வெற்றி பெற்றார்கள், எவ்வளவு மார்ஜின், இந்த முறை யாருக்கு வெற்றி வாய்ப்பு பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தின் குமாரபாளையம் தொகுதி. ஒரு முக்கியமான விஐபி தொகுதி. அதாவது முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் தொகுதி. இவர் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி பேசுவதால் அமித்ஷா மற்றும் மோடிக்கு நெருக்கமானவர். இபிஎஸ் சார்பாக பேசுவதற்காக இந்த தொகுதியில் திமுக சார்பாக எஸ் பாலு, அதிமுகவில் தங்கமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, தாவேகா சார்பாக விஜயலட்சுமி மற்றும் நாம் தமிழரில் யுவராணி. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நாம் தமிழரில் மிக அதிகமாக பெண்களை பார்ப்பீர்கள். 50% சீட்டுகளை பெண்களுக்கு சீமான் ஒதுக்குகிறார். நாமக்கல் குமாரபாளையம் தொகுதியில் அதிமுக 26,887 வாக்குகளில் 2011 வெற்றி பெற்றது. 2016 கூட்டணியே இல்லாத பொழுது, அதாவது 234 தொகுதியிலையும் இரட்டையிலை ஜெயிக்கணும்னு சொல்லி போட்டி கிட்டத்தட்ட 136 சீட்டு ஜெயிச்சாங்க. அந்த முறையே 47,369 வாக்குகளில் திரு தங்கமணி வெற்றி பெற்றுள்ளார். 2021 மீண்டும் 31,646 வாக்குகள். இது திரு தங்கமணியின் கோட்டை. இந்த முறையும் அவரே வெல்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தொகுதியை நாம் பார்க்குறோம். நாமக்கல்னா ஆஞ்சநேயர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த தொகுதியில் திமுக சார்பாக பி ராணி, அதிமுக சார்பாக ஸ்ரீதேவி, PS மோகன், தாவேகாவில் TS திலீப் மற்றும் நாம் தமிழர் சார்பாக பிரவீன். நாமக்கல் தொகுதியில் 2011 35,855 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2016 13,554 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போன முறை 2021 திமுக 27,861 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. பட் இந்த முறை இங்கு கொங்கு பெல்ட், எஸ்பெஷலி சேலம், நாமக்கல் எல்லாம் சேலத்தைச் சேர்ந்த எடப்பாடியார் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு அலை இருக்கிறதுனால தற்போது இழுபறியாக உள்ளது அட்வான்டேஜ் பி ராணி. நாம் அடுத்து நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தொகுதியை பார்க்கிறோம். திமுக சார்பாக KS மூர்த்தி, அதிமுகவில் S சேகர், தாவேகாவிலிருந்து நந்தகுமார் மற்றும் நாம் தமிழர்லேருந்து அரவிந்த். இந்த தொகுதியுடைய இதை பார்த்தா மாறி வந்திருக்கு. 2011 கூட்டணி பலம், எதிர்ப்பு அலை, திமுகவுடைய 2G மற்றும் நில அபகரிப்பு போன்ற எதிர்ப்பு அலை, கரண்ட் கட் இதெல்லாம் இருந்தப்ப அதிமுக 30,000 வாக்குகளில் ஜெயிச்சிருக்கு. 30,018 வாக்குகள். 2016 அதிமுக தனியாக நின்றது. திமுக ஒரு சிறிய கூட்டணி வைத்து 818 வாக்குகளில் சிறிய முன்னணியில் வெற்றி பெற்றது. இதை மீண்டும் அதிமுக 7,662 வாக்குகள் கைப்பற்றியுள்ளது. இந்த முறையும் அதிமுகவே முன்னணியில் உள்ளது. வெற்றி வாய்ப்புக்கு அதிகம் உள்ளது. அடுத்து பார்க்க இருக்கிறது ராசிபுரம் தொகுதி. நாமக்கல்லின் ராசிபுரம் தொகுதி. இங்கே திமுக சார்பாக அமைச்சர் M மதிவேந்தன் நிற்கிறார். ஒரு விஐபி தொகுதி தான். அவரை எதிர்த்து டாக்டர் ST பிரேம்குமார் நிற்கிறார். லோகேஷ் தனபால், இவர் முன்னாள் அதிமுகவின் முன்னாள் சபாநாயகர். இவர் அதிமுகவில் அவினாசி தொகுதியை கேட்டார். பட் அவினாசி தொகுதியை பாஜகவிற்கு விட்டு கொடுத்து அங்கே இவர் அமைச்சர் நிற்கிறார். அதனால பாஜக சார்பாக மத்திய அமைச்சர் நிற்கிறார். அதனால இவர் தாவேகாவிற்கு ராசிபுரம், இது ரிசர்வ் தொகுதி, இங்கே இவர் போட்டி போடுகிறார். நாம் தமிழர் சார்பாக சசிகலா 2011 24,717 வாக்குகளில் அதிமுக வென்றது. 2016 9,631 வாக்குகளாக வென்றது. சென்ற முறை வெறும் 1,952 வாக்குகளில் மதிவேந்தன் வெற்றி பெற்றார். மீண்டும் அவரே தான் போட்டி போடுகிறார். களம் மிக டைட்டாக இருக்கிறது. அட்வான்டேஜ் பிரேம்குமார்னு சொல்லலாம். பட் ஆனாலும் களம் ரொம்ப டைட்டாக தான் இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு. பார்க்க இருக்கிறது சேந்தமங்கலம் தொகுதி. சேந்தமங்கலம் தொகுதியை தற்போது திமுக கைவசம் வைத்துள்ளது. திமுக சார்பாக பூமலர் அவர்கள் நிற்கிறார்கள். அதிமுகவில் திரு சந்திரசேகரன் நிற்கிறார். இங்கேயும் தாவேகா சார்பாகவும் இன்னொரு P சந்திரசேகர் நிற்கிறார். நாம் தமிழர்ல
பொன்னுமணி அவர்கள் நிற்கிறார்கள். சேந்தமங்கலம் தொகுதி 2011 அதிமுக 8505 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளது. 2016 தனியாக நின்ற பொழுதே 12333 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 2021 இதை திமுக கூட்டணி 10493 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. ஆரம்பத்தில் இப்பூமலர் மிக எளிதாக வெற்றி பெறுவார் என்ற நிலையில் தற்போது நல்ல போட்டி நிலவுகிறது. இழுபறி என்ற நிலைதான் இப்பொழுது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி தான். இதுவும் கூட இது திருச்செங்கோடு தொகுதி. இங்க தாவேகா சார்பாக திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரி, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெவின்யூ இன்ஸ்பெக்டரா இருந்த ஐஆர்எஸ் அதிகாரி ராஜினாமா பண்ணி விட்டு திரு விஜயோடு சேர்ந்து நிற்கிறார். அவர் இங்கே திமுக சார்பாக தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் கொங்குநாடு மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு ஈஸ்வரன் அவர்கள், அதிமுக சார்பாக சந்திரசேகர் நிற்கிறார், அருண்ராஜ், தாவேகா சார்பாக ரேவதி. திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 அதிமுக 23945 வாக்குகள் வெற்றி பெற்றாலும் 2016 கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டி போட்டப்போ 3390 குறைஞ்சது. கோவையைச் சேர்ந்த திரு ஈஸ்வரன் அவர்கள் 2021 இங்க மாறி வந்த பிறகு இதை கைப்பற்றி உள்ளார். அவர் பெற்ற லீடு 2862. தற்சமயம் அதிமுகவின் வேட்பாளர் உள்ளூர் மண்ணின் மைந்தர், இவர் அதிகம் செய்வார், இவர் தொகுதியிலேயே காணப்படவில்லை என்ற ஒரு பிரச்சாரம் எடுபட தற்போது இது ஈஸ்வரனை விட வெற்றி வாய்ப்பு சந்திரசேகருக்கே அதிகம் இருப்பது என்பது லேட்டஸ்டாக நேற்றைய தினம் என் நண்பர் போய் எடுத்துட்டு வந்து பார்க்க இருக்கிற மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். இது எல்லோருக்கும் நம்ம போடுற பனியன் மற்றும் டிஷர்ட் போன்ற எக்ஸ்போர்ட் செய்கிற கார்மெண்ட்டுக்கு மிகவும் ஃபேமஸ் ஆனது. இந்த திருப்பூர் மாவட்டத்தில் 7 தொகுதிகள்: காங்கேயம், தாராபுரம், மடத்துக்குளம், பல்லடம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, உடுமலைப்பேட்டை. இந்த 7 தொகுதிகளிலும் 4 அணிகள் சார்பாக யார் யார் வேட்பாளர்கள், கடந்த 3 முறை இந்த தொகுதிகளிலெல்லாம் எந்த அணி வென்றது, எவ்வளவு முன்னணி, இந்த முறை நீங்கள் மக்களுடைய யார் பக்கம் இருக்கிறார்கள், அடுத்த 5 ஆண்டு எம்எல்ஏ யார் என்பதை விரிவாக பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதி. இதில் ஒரு முக்கியமான திமுகவின் விவிஐபி வெள்ளக்கோயில் வி சுவாமிநாதன் முன்னாள் அமைச்சர் போட்டி வெற்றி பெற்ற தொகுதி. இங்கே திமுக சார்பாக வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் இளைஞர் திமுகவின் முக்கிய தலைவராக இருந்தவர், உதயநிதிக்கு முன்னாடி தலைவராக இருந்தவர். அதிமுக சார்பாக திரு நட்ராஜ், தாவேகா சார்பாக பி மணி, நாம் தமிழர் சார்பாக கார்மேகம். இந்த சீட்டை ஒரு பெல்வதர் சீட்டும் வாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 7-8 சீட் இருக்கு. அதில் இந்த சீட்டை வெல்ற கூட்டணி தான் பெரும்பாலும் நாமக்கல்லுக்கும் இதுக்கும் இந்த இது உண்டு. அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும். பட் 2016 அது இல்லைன்னு காட்டுது இந்த களம். ஸோ 2011 அதிமுக 41765 வாக்குகள் அதிகம் பெற்றாலும் 2016 திமுக 13135 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. 2021 மீண்டும் 7331 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. இந்த முறையும் வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் வெற்றி பெறத்துக்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்து பார்க்கறது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம். அதாவது இது திருப்பூர்னு பார்த்தா கூட திண்டுக்கல்ல ஒட்டி வர்ற பகுதி. இங்கே தொடர்ச்சியாக திமுக மாறி மாறி வந்திருக்கு. திமுக சார்பாக ஜெயராமகிருஷ்ணன், அதிமுக சார்பாக அமமுகவிலிருந்து சண்முகவேலு நிற்கிறார். தாவேகா சார்பாக திருமலை, நாம் தமிழர் சார்பாக ராதாமணி. 2011 கூட்டணி பலமாக இருந்த பொழுது 19669 வாக்குகளில் அதிமுக வென்றது. 2016 அதிமுக தனியாக நின்ற போது திமுக கூட்டணி 1667 வாக்குகள் மட்டும் குறைந்த வாக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் 2021 அதிமுக 6438 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கு. இந்த முறை இந்த சீட்டை அமமுகவின் சண்முகவேலுக்கு கொடுத்திருக்காங்க. வெற்றி வாய்ப்பு அவரை நோக்கியே செல்கிறது. அடுத்தது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியை பார்க்கிறோம். கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போறதுக்கு 2க்கும் நடுவில் இருக்கிற ஊர். பல்லடத்தை பொறுத்தவரை இதுவும் மாறி மாறி வந்திருக்கு. தற்போது திமுக சார்பாக செல்வராஜ், அதிமுக சார்பாக KP பரமசிவம், ராம்குமார், நாம் தமிழர்ல தமிழினையன். பல்லடம் தொகுதி 2011 அதிமுக 69776 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது. லீடே 70000. 2016 அந்த 69000 மீறி 32174 வாக்குகள் அதிகம் பெற்று 2016 திமுக கைப்பற்றியது. பட் மீண்டும் 2021 32690 வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக கைப்பற்றியுள்ளது. இந்த முறையும் அதிமுக வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய எம்எல்ஏ வேற தொகுதிக்கு மாறி இருந்தாலும் இவர் மீண்டும் பரமசிவம் இதை அதிமுகவுக்கு வெற்றி கனியை கைப்பற்றி தருவார். நம்ம அடுத்து பார்க்கறது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதி. இதுல திமுக சார்பாக டாக்டர் இந்திராணி, அதிமுக சார்பாக சத்யபாமா,
தாவேகா சார்பாக கௌரி சித்ரா, திவ்யா, இது நாம் தமிழர்ல திவ்யா, 4 பேரும் பெண்களாக போட்டி போட இருக்கிற தொகுதி. நேற்றைய தினம் தான் பார்லிமெண்ட்ல பெண்களுக்கு 33% சொன்ன அந்த இது தோத்திருக்கு. தாராபுரம் தொகுதியில் 2011 அதிமுக 2011 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளது. 2016 திமுக 10,017 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. 2021 இந்த லீடு மிகவும் குறைந்து வெறும் 1393 வாக்குகளில் திமுக இதை கைவசம் வைத்திருந்தது. இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிமுக கூட்டணியின் சத்யபாமா. திருப்பூர் வடக்கு இந்த தொகுதி திமுக சார்பாக ரவி நிற்கிறார், அதிமுக சார்பாக MSM ஆனந்தம் நிற்கிறார், தாவேகா சார்பாக சத்யபாமா, நாம் தமிழர் சார்பாக அபிநய பிரேம்குமார். திருப்பூர் வடக்கை பொறுத்த வரைக்கும் 2011 உங்களுக்கு அதிமுக 73,271 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றாலும் திமுக மீண்டும் அந்த 73 லீடை தாண்டி 2016 37,774 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் 2021 40,102 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி உள்ளது. இந்த முறை இங்கே நல்ல ஃபைட் இருக்கு. MSM ஆனந்தன் நல்ல ஃபைட்டர், பட் லீடுகளை பார்க்கும் பொழுது இது திமுக அட்வான்டேஜ் உள்ள தொகுதி என்று தான். அடுத்து பார்க்கிறது திருப்பூர் தெற்கு தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது இது திமுக வசம் இருக்கிறது. தற்போது திமுக சார்பாக தினேஷ் குமார் நிற்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பாக திரு தங்கராஜ் நிற்கிறார். இவர் இந்து முன்னணி காடேஸ்வரம் சுப்பிரமணியத்துடைய மகன். தாவேகா சார்பாக பாலமுருகனும், நாம் தமிழர் சார்பாக தினேஷும் நிற்கிறாங்க. திருப்பூர் தெற்கு 2011 கூட்டணி பலத்தோடு எதிர்ப்பு அலை இருந்த பொழுது அதிமுக 38,303 வாக்குகளில் ஜெயிச்சது. 2016 தனியாக நின்ற பொழுதும் இதை 15,933 வாக்குகள் அதிகம் பெற்று கைவசம் வைத்தது. ஆனால் சென்ற முறை திமுக 4,079 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. இந்த தினேஷ்குமார் தான் மேயராக இருக்கிறார். இவர் தொகுதிக்கு திருப்பூர் மேயராக இருக்கிறார். இவர் பெரிதாக செய்ததில்லை என்ற ஒரு எதிர்ப்பு உள்ளூரில் இருக்கிறது. இவர் திரு தங்கராஜ் இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் திருப்பூரில் பலம் உள்ளது. ஸோ அந்த தொண்டர்கள் பலத்தால் நல்ல ஃபைட் கொடுக்கிறார். இப்போதைக்கு ஃபைட் இழுபறி என்ற நிலையில் அட்வான்டேஜ் தங்கராஜ் என்று. நாம் அடுத்து பார்க்கறது உடுமலைப்பேட்டை தொகுதி. உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில், திமுக சார்பாக M ஜெயக்குமார், தாவேகா சார்பாக GK சங்கர், நாம் தமிழர் சார்பாக ராம்குமார். இந்த தொகுதி தொடர்ச்சியாக அதிமுக கைவசமே உள்ள தொகுதி. 2011 44,560 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 2016 கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றபோது 5,687 வாக்குகள். சென்ற முறை 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி இருந்தப்பையும் 21,895 வாக்குகள் அதிகம் பெற்று உடுமலை ராதாகிருஷ்ணன் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறையும் உடுமலைப்பேட்டை அதிமுக வசம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களே வெற்றி பெறுகிறார். நாம் அடுத்து பார்க்கிறது திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகள் உள்ளன. ஆரணி, திருவண்ணாமலை, செங்கம், செய்யாறு, கலசபாக்கம், கீழ்பெண்ணாத்தூர், போலூர், வந்தவாசி. இந்த 8 தொகுதிகளிலும் 4 முனை போட்டியில் 4 கட்சி கூட்டணிகள் யார் யாரை வேட்பாளராக நிறுத்தியுள்ளார்கள். சென்ற 3 தேர்தல்கள் 2011, 16, 21 எந்த அணி எவ்வளவு முன்னணியில் வெற்றி பெற்றார்கள், இந்த முறை மக்கள் யாருக்கு ஆதரவாக, உங்கள் அடுத்த 5 MLA யாராக இருக்கக்கூடும் வெற்றி வாய்ப்பு உள்ளவர் என்பதை விரிவாக பார்க்கலாம். நாம் அடுத்து பார்க்கிறது திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை தொகுதி. இது ஒரு முக்கியமான VVIP தொகுதி. அமைச்சர் வேலுவுடைய தொகுதி. திமுக சார்பாக இவர் தொடர்ச்சியாக இங்கே வெற்றி பெறுபவர். இங்கே அவரை எதிர்த்து பாஜக சார்பாக திரு ஏழுமலை அவர்கள், தாவேகா சார்பாக அருள் ஆறுமுகம் மற்றும் நாம் தமிழர் சார்பாக விக்னேஷ் நிற்கிறார். இந்த தொகுதியிலே என்னுடைய நினைவு சரி என்று சொன்னால், இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற செய்யாறுல விவசாயிகள் போராட்டத்தின் போது குண்டர் சட்டத்தின் சார்பாக சிறையில் அடைக்கப்பட்ட விவசாயி அருள் சுயேட்சையாக நிற்கிறார். இந்த தொகுதி தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறும் தொகுதி. 2011 மிகப்பெரிய எதிர்ப்பலை இருந்த பொழுது திரு KN நேரு தோற்றார். தமிழ்நாட்டு சென்னையில் அன்பழகன், ஆற்காடு வீராசாமி எல்லாம் தோற்ற பொழுது கூட வேலு 5,126 வாக்குல வெற்றி பெற்றவர். 2016 50,348 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் 2021 94,673 டாப் 5 இவருமே வருவார். நம்பர் 1 திரு நத்தம் இவர் திண்டுக்கல் பெரியசாமி. அதுக்கு அடுத்தது இவர், இல்லாட்டி இவர் நம்ம எடப்பாடியும் 90க்கு மேல போன முறை. ஸோ வேலு இந்த சீட்டை உறுதியாக மீண்டும் கைப்பற்றும். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஆரணி.
இது ஆற்காடு ஆரணி என்று அந்த ரூட்ல வேலூர் போற ரூட்ல லெப்ட்ல பிரிகிறது. இந்த தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அதிமுக. இங்கே திமுக சார்பாக மகாலட்சுமி கோவர்தனன் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக ஜெயசுதா, தாவேகா சார்பாக வெங்கடேஷ்குமார், நாம் தமிழர் சார்பாக தவமணி ரமேஷ். ஆரணி தொகுதியை 2011 எதிர்ப்பு அலையின் போதும் திமுக கைப்பற்றி உள்ளது 7966 வாக்குகள்ல. 2016 இதை சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் 7327 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றினார். மீண்டும் 2021 சேவூர் ராமச்சந்திரன் 3128 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றுள்ளார். இந்த முறையும் இது அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு. அடுத்த எம்எல்ஏவாக ஜெயசுதா வெற்றி பெறவே வாய்ப்பு அதிகம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது செய்யாறு தொகுதி. இது ஒரு முக்கியமான தொகுதி. எந்த விதத்தில்னு சொன்னால், திருவண்ணாமலை உங்களுக்கு காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை போற வழியில இருக்கு. இந்த செய்யாறு பக்கத்துல ஒரு விவசாய நிலத்தை எடுக்கிறதுக்காகத்தான் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட உலகத்திலேயே ஒரே அரசு திமுக அரசாக இருக்கும் என்ற பெயர் வாங்கிய செய்யாறு தொகுதியில திமுக சார்பாக ஜோதி நிற்கிறார். அதிமுக சார்பாக முக்கூர் சுப்பிரமணியம் நிற்கிறார். விசிகே சார்பாக அதிமுகவிலிருந்து கடைசி நிமிடம் கட்சி மாறிய தூசி மோகன் என்பவர் நிற்கிறார். நாம் தமிழர்ல தமிழ்ச்செல்வன். இந்த தொகுதியில அதிமுக 2011 அலை இருந்த பொழுது கூட்டணியோடு 25,463 வாக்கள் அதிகம் பெற்றது. 2016 தனியாக இருந்த பொழுது 8,527 வாக்கள் அதிகம் பெற்று பெற்றது. 2021 இது திமுக கைப்பற்றியது 12,773 வாக்குகள்ல. தற்போதும் இங்க ஏவவேலுவின் செல்வாக்கில் முன்னணியில் இருப்பது திமுகவின் ஜோதிதான். ஆனாலும் இது மாறக்கூடும் என்பது களநிலை. அடுத்து பார்க்கறது திருவண்ணாமலை செங்கம் தொகுதி. இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்து தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறும் தொகுதி. திமுக சார்பாக MP கிரி, அதிமுகவில் TS வேலு, தாவேகாவில் பாரதிதாசன், நாம் தமிழர்ல சோபா. 2011 எதிர்ப்பலையின் போதே திமுக 11,497 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 2016 திமுக மீண்டும் 12,690 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 2021 11,570 வாக்குகள் அதிகம் பெற்று இது தன் கைவசமே வைத்துள்ளது. இந்த முறையும் திமுகவிற்கே செல்ல வாய்ப்பு. அடுத்து பார்க்கிறது கலசப்பாக்கம் தொகுதி. கலாசப்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கைவசம் உள்ள தொகுதி. இங்கே PST சரவணன் திமுக சார்பாக நிற்கிறார். அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிற்கிறார். தாவேகா சார்பாக ஏழுமலை மற்றும் நாம் தமிழர் சார்பாக சீத்தை. 2011 அதிமுக 38,234 வாக்குகள் அதிகம் பெற்றும் 2016 26,414 வாக்குகள் அதிகம் பெற்றும் வெற்றி பெற்ற தொகுதி. 2021 திமுக 9,222 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றிய தொகுதி. தற்போது ஒரு இழுபறி இருந்தாலும் அட்வான்டேஜ் திமுக என்பதுதான் களநிலை. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி. இது ஒரு VIP தொகுதி தான். இங்கே திமுக சார்பாக இது தொடர்ந்து இங்கு போட்டி போட்டு வெற்றி பெறுபவர் K பிச்சாண்டி. இவர் துணை சபாநாயகராக இருப்பவர். அதிமுகவில் S ராமச்சந்திரன் இருக்கிறார். தாவேகா சார்பாக D ராஜா, நாம் தமிழர் சார்பாக லோகநாதன். எதிர்ப்பு அலை இருந்த பொழுது அதிமுக இதை 4,081 வாக்குகள் அதிகம் பெற்றாலும் 2016 இது 34,666 வாக்குகள் பெற்று பிச்சாண்டி வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் 2021 26,787 வாக்குகள் பெற்றுள்ளார். இந்த முறையும் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி K பிச்சாண்டி திமுகவிற்கே செல்லும் வாய்ப்பு. போலூர் தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இது மாறி மாறி வந்திருக்கு. இந்த முறை திமுக சார்பாக சரவணன், அதிமுகவிலிருந்து CR பாஸ்கரன், தாவேகா சார்பாக அபிஷேக், நாம் தமிழர் சார்பாக உமாதேவி பிரகாஷ். போலூர் தொகுதியை 2011 திமுக 28,545 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 2016 திமுக கைப்பற்றியது இந்த 28,000 போய் மேலும் 8,273 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. மீண்டும் அதிமுக இதை 9,725 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. தற்போதுமே அதிமுக முன்னணியில் இருக்கிறது. CR பாஸ்கரன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்கிறது திருவண்ணாமலை வந்தவாசி தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக அம்பேத்குமார், அதிமுகவில் P ராணி,
தாவேகா சார்பாக உதயகுமார், நாம் தமிழர் சார்பாக கணேஷ். வந்தவாசி 2011 12,296 வாக்குகளில் அதிமுக வென்றுள்ளது. ஆனால் 2016 இதை திமுக கைப்பற்றியது. லீடு 18,068 வாக்கள். மீண்டும் 2021 35,953 வாக்கள் அதிகம் பெற்று திமுக வெற்றி பெற்றுள்ளது. இந்த முறையும் திமுக இதை கைப்பற்றும். இது திமுகவின் கைவசம் இருக்க போறது. அடுத்த எம்எல்ஏ அம்பேத்குமாராக இருப்பார். அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் I+4 தூண் இணைந்து கொடுக்கும் கருத்து கணிப்பில் விழுப்புரம் மாவட்டத்தை பார்க்க இருக்கிறோம். விழுப்புரத்துல 7 தொகுதி இருக்கிறது. செஞ்சி, மயிலம், திண்டிவனம், திருக்கோயிலூர், வானூர், விக்கிரவாண்டி, விழுப்புரம். இந்த 7 தொகுதியில 4 முனை சார்பாக யார் யார் வேட்பாளராக நிற்கிறார்கள். கடந்த 3 தேர்தல்கள் 11, 16, 21 எந்த கூட்டணி எவ்வளவு முன்னணியில வெற்றி பெற்றார்கள், இந்த முறை மக்கள் யார் பக்கம் ஆதரவு, வெற்றி வாய்ப்பு யாருக்கு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதி. ஒரு விஐபி தொகுதி தான் இது. முன்னாள் அதிமுக அமைச்சர் CV சண்முகம் தொகுதி. அவர் தற்போது இங்கு வேட்பாளராக நிற்கிறார். அவர் தற்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இதை வெற்றி பெற்றால் அதை ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அவர் அமைச்சராகவும் கூடும். திமுக சார்பாக திரு S வெங்கடேசன் நிற்கிறார். அதிமுக தாவேகா சார்பாக விஜய் நிரஞ்சன், நாம் தமிழர் சார்பாக விஜய் விக்ரம். இந்த தொகுதி 2011 அதிமுக 20,081 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 2016 திமுக இதை 12,306 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. சென்ற முறை 2021 இதை பாமக கூட்டணி கொடுக்க பாமக 2,230 வாக்குகளில் வெற்றி பெற்றது. திண்டிவனத்துக்கு இவருடைய சொந்த ஊர் CV சண்முகத்துக்கு திண்டிவனம். அந்த தொகுதி தனி தொகுதியாக மாற்றப்பட அதுக்கு முந்தின முறை விழுப்புரம் போய் ஜெயிச்சாரு. போன முறை தோற்றார். 2021 இவர் விழுப்புரத்தில் தோற்றார். தற்போது இவர் மயிலத்திற்கு வந்துள்ளார். வெற்றி வாய்ப்பு திரு CV சண்முகம் அதிமுகவிற்கு. நாம் அடுத்து பார்க்கிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரிசர்வ் தொகுதி. இது பட்டியல் ஜாதியினர் மட்டுமே நிற்க வேண்டியது. இதில் திமுக சார்பாக தாவேகாவின் திரு வன்னியரசு அவர்கள், அதிமுகவில் P அர்ஜுனன், தாவேகா சார்பாக S சக்திவேல், நாம் தமிழர் சார்பாக பேச்சிமுத்து. திண்டிவனம் தொகுதியில் 2011 அதிமுக 15,537 வாக்கள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 2016 திமுக வெறும் 101 வாக்குகள் அதிகம் பெற்று இந்த சீட்டை கைப்பற்றி இருக்காங்க. ஆனால் மீண்டும் 2021 அதிமுக 9,753 வாக்கள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. விசிகாவின் திரு வன்னியரசு சென்ற முறை இதே விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற வானூர் தொகுதியில் நின்று தோற்றார். இந்த முறையும் இவருக்கு பெரிய சப்போர்ட் இருப்பதாக களத்தில் இல்லை. திரு அர்ஜுனனே முந்துகிறார் என்பதே களத்தின். நாம் அடுத்து பார்க்கிறது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தொகுதி. இது தற்போது திமுக கைவசம் உள்ள தொகுதி. தற்போதைய எம்எல்ஏ திரு R லக்ஷ்மணன் தான் திமுக சார்பாக போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக K விஜயா நிற்கிறார். தாவேகா சார்பாக மோகன்ராஜ், நாம் தமிழர் சார்பாக டாக்டர் பொன்னி வளவன். இது 2011 அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. 12,097 வாக்குகள்ல 2016 இங்கே CV சண்முகம் அமைச்சர் CV சண்முகம் இங்க நின்று திரு பொன்முடியை தோற்கடித்தார். 22,291 வாக்குகள்ல. அவர் 2021 திரு பொன்முடி திருக்கோயிலூர் போயிட்டார். ஆனாலும் இங்கே அதிமுகவிலிருந்து கட்சி மாறி வந்த திரு லக்ஷ்மணன் நிக்க வைக்க அவர் திமுக சார்பாக 14,868 வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றார். தற்போதைய களநிலையில் அவர் முன்னிலையில் இருக்கிறார். ஆனாலும் நல்ல ஃபைட் இருக்கிறது. ஆனால் அட்வான்டேஜ் R லக்ஷ்மணன் திமுக என்பது தற்போதைய நிலை. இருக்கிறது ஒரு VIP தொகுதி திருக்கோயிலூர் தொகுதி. திருக்கோயிலூர் தொகுதியுடைய தற்போதைய எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடியுடைய தொகுதி. இப்பொழுது அவருடைய மகன் திரு கௌதம சிகாமணி திமுக வேட்பாளர். அதிமுக சார்பாக பழனிசாமி, தாவேகா சார்பாக பரணி பாலாஜி, நாம் தமிழர் சார்பாக ஹேமராஜன். திருக்கோயிலூர் தொகுதி கடந்த 3 முறை தொடர்ச்சியாக திமுக வென்றுள்ள தொகுதி. 2011 எதிர்ப்பலையின் போதே 8,791 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது. இது 2016 41,057 மாறியது. 2021 பொன்முடி நின்று 59,680 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது. இப்பொழுது பொன்முடிக்கு பதிலாக அவருடைய மகன் கௌதம சிகாமணி நிற்கிறார். அவரே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
நாம் அடுத்து பார்க்கிறது விக்கிரவாண்டி தொகுதி. இந்த தொகுதிக்கு ஒரு ஃபேமஸ் இருக்கு. என்னன்னா, தாவேகாவுடைய முதல் கூட்டம் நடந்த வி சாலை உள்ள பகுதி. இங்க தற்போதைய எம்எல்ஏ இங்க இடைத்தேர்தல் கூட வந்தது. அப்பொழுது வெற்றி பெற்றவர் அன்னியூர் சிவா. இப்பொழுதும் திமுக சார்பாக அன்னியூர் சிவா நிற்கிறார். அதிமுக கூட்டணியில் சி சிவகுமார் நிற்கிறார். நாம் தமிழர் தாவேகா சார்பாக விஜய் வடிவேல், நாம் தமிழர் சார்பாக சுபாஷ் சந்திரசேகரன். 2011 எதிர்ப்பலியின் போது அதிமுக 14,897 வாக்கள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கு. 2016 6,912 வாக்கள் அதிகம் பெற்று அதிமுக திமுக கைப்பற்றி உள்ளது. மீண்டும் 2021 9,573 வாக்குகள் அதிகம் பெற்று கைவசம் வைத்துள்ளது. தற்போதும் இங்கு அன்னியூர் சிவா முந்துகிறார். தாவேகா திமுக வாக்குகளை பிரித்தால் ஒரு இழுபறி நிலை வரலாம். அட்வான்டேஜ் அன்னியூர் சிவா திமுக. பார்க்க இருக்கிறது செஞ்சி தொகுதி. இந்த தொகுதியின் தற்போதைய வேட்பாளர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்கள். அவரை எதிர்த்து முன்னாள் அமைச்சர், அவரை எதிர்த்து அதிமுகவில் கணேஷ், நாம் தாவேகா சார்பாக சந்திரசேகரன், நாம் தமிழர் சார்பாக கிருஷ்ணன். செஞ்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 சற்றே, அதாவது எதிர்ப்பு அலை இருந்தபோது வெறும் 1811 வாக்கள்ல அதிமுக வெற்றாலும் 2016 திமுக 22,057 வாக்கள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. மீண்டும் 2021 இந்த லீடு அதிகமாகி 33,801 வாக்கள் அதிகம் பெற்று தொடர்ந்து தன் கைவசமே வெற்றுள்ளது. இந்த முறையும் அதே திரு செஞ்சி மஸ்தான் நிற்கிறார். அவருக்கே வெற்றி வாய்ப்பு. அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி விழுப்புரம் மாவட்டம் வானூர் ரிசர்வ் தொகுதி. இந்த தொகுதியில சென்ற முறை அதிமுக வென்றது. இந்த முறை திமுக சார்பாக கௌதம் திராவிடமணி நிற்கிறார். அதிமுக கூட்டணியில் பி முருகன், தாவேகா சார்பாக சுரேஷ், நாம் தமிழர் சார்பாக கரிகாலன். வானூர் தொகுதியில சென்ற முறை விசிக அதிமுக கூட்டணியில் இருந்து திரு வன்னியரசு நின்று தோற்ற தொகுதி. 2011 25,138 வாக்குகள்ல அதிமுக வென்றது. இது தனியாக நின்ற போது 10,223 என குறைந்து அதிமுக 2016 இது தன் கைவசமே வைத்துள்ளது. 2023 லீடு அதிகரிச்சு 21,727 வாக்கள் அதிகம் பெற்று தன் கைவசமே வைத்துள்ளது. இந்த முறையும் அதிமுக வெல்வதற்கே வாய்ப்பு அதிகம். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment.